ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் மேல் பகுதியில் நல்லா கிறிஸ்பியாக, உள் பகுதியில் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக, அதே நேரத்தில் எண்ணெய் அதிகம் குடிக்காத பெர்ஃபெக்டான மெதுவடை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எடிட்டே சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வடைக்கு மாவு கிரைண்டரில் தான் அரைச்சிருக்க போகிறேன். மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பெர்ஃபெக்டான உளுந்த விட செய்யணும்னா நீங்கள் கிரைண்டரில் செஞ்சால் தான் சரியாக வரும். தண்ணி அதிகம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அரைஞ்சதுக்கப்புறமா 2 கையளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் அரைச்சாலும் ரொம்ப ஹார்டாக வரும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. திரும்ப 2 கையளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் 4 கையளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இப்போ மாவு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கணும். வெண்ணெய் மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறொரு பாத்திரம் அல்லது பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 துண்டு திருவின இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு பொடிப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவுக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காகவும் வடையோட மேல் பகுதியில் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் 1 அல்லது 2 டீஸ்பூன் அரிசி மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னாலும் ஹார்டாக வரும். அதனால் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மிக்சியில் அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி அளவுகள் அதிகப்படும். 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுவும் சாஃப்டாக தான் வரும். ஆனால் கிரைண்டரில் அரைச்செடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக பெர்ஃபெக்டாக வரும். ஓரத்துலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக மாவு எடுத்து 4 விரலில் வச்சு கட்டை விரலால் தோரம் போட்டிங்கன்னா நடுவில் தோரம் அப்படியே இருக்கணும். சரியான பதத்துக்கு இருக்குது. புதுசாக செய்கிறவங்க கையில் எடுத்து போடும்போது கையில் எண்ணெய் தெறிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டியில் தண்ணி நினச்சிட்டு தண்ணியை நல்லா உதறி எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக நடுவில் வச்சு இந்த மாதிரி தோரம் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில பொரிச்சு எடுத்துடலாம். வடிகட்டியில் வாட்டி தண்ணி நினச்சிருந்தாலே போதும். திரும்ப நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவு ஒட்டியிருந்தால் மட்டும் லேசாக தண்ணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க. தீ மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா சட்டுன்னு மேல் பகுதியில் வேகும், உள் பகுதியில் வேகாது. குறைவாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல சேர்த்த வடை சீக்கிரமாக பொரிஞ்சு வந்திருக்கு. முதல்ல அதை எடுத்துக்கலாம். திரும்ப 1 நிமிஷம் வேக விட்டு அடுத்த வடையை எடுத்துக்கோங்க. சில சமயங்களில் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா முதல்ல சேர்த்த வடை சீக்கிரமாக வெந்துடும். கையில் கூட ரொம்ப ஈஸியாக வடை சுட்டு எடுக்கலாம். உருண்டைகள்லாம் இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி கட்டை விரலால் தூரம் போட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக வரும். மாவு சரியான பதத்தில் இருந்துன்னா சரியான வடிவத்தில் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தயிர் வடை, சாம்பார் வடை, சிறுதானிய பொங்கல் வடை எல்லாம் வீடியோ இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. வடை எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஒன்று எடுத்து பிச்சு பார்த்துடலாம். கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும். லேசாக அழுத்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சுட வடை எடுத்து பிச்சு பார்க்கும்போது மேல் பகுதியில் கிறிஸ்பியாகவும் உள் பகுதியில் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பார்த்தாலே தெரியும் வடை ரொம்ப சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. சாப்பிட்டதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.